ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்காக நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலரின் நடபடிகள் 13வது அதிகாரம் 22வது வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஒரு தேவ பிள்ளையினுடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டுமானால், அவன் தன் வாழ்நாளிலே கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்கின்ற சாட்சியை தேவனிடத்திலிருந்து பெற வேண்டும். தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறான், என் இருதயத்திற்கு ஏற்றவன். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக நாம் மாற்றப்பட வேண்டும். தாவீதின் வாழ்க்கையில் கடந்து வந்த அனுபவங்களை வைத்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில பகுதிகளை இந்த நாட்களிலே நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பெலிஸ்தியனாகிய கோலியாத் எழும்பி வந்து இரவும் பகலும் 40 நாட்கள் 80 தடவை இஸ்ரவேல் ஜனங்களை, இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்து யுத்தத்திற்கு தன்னிடத்திலே வரும்படி அழைப்பு விடுகிறான். அந்த நேரத்தில் தன் சகோதரர்களை பார்க்க வந்த தாவீது இந்த பெலிஸ்தியன் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு, நான் இந்த கோலியாத்தோடு, இந்த பெலிஸ்தியனோடு நான் யுத்தம் செய்கிறேன் என்று அவன் புறப்படும் போது, அவனை குறித்து தேசத்தினுடைய ராஜாவாகிய சவுல் சொல்லுகிறான், உன்னால் ஆகாது, கோலியாத்து சிறு வயது முதல் யுத்த வீரன் என்று சொன்ன பொழுது தாவீது சொல்லுகிறான், என் தகப்பனுடைய மந்தையில் இருக்கிற ஆட்டை பிடித்து கொண்டு போகும்படி கரடி வந்தது, ஒரு விசை சிங்கம் வந்தது, அவைகளை என் கைகளினால் அடித்து கொன்றேன் என்று சொல்லிவிட்டு அவன் சொல்லுகிற வார்த்தை 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 37வது வசனம் சொல்லுகிறது. பின்பு தாவீது, என்னை சிங்கத்தின் கையுக்கும் கரடியின் கையுக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கையுக்கும் தப்புவிப்பார் என்றான். மந்தையில் இருந்த ஆட்டை சிங்கமும் கரடியும் கவ்வி கொண்டு போன போது நான் அதை கொன்றேன் என்று சொன்னாலும், அவன் அடுத்து சொல்லக்கூடிய வார்த்தை மிக மிக முக்கியமானது. இந்த சிங்கத்தின் கையுக்கும் கரடியின் கையுக்கும் கர்த்தர் என்னை தப்புவித்தார். தாவீதை தன் இருதயத்திற்கு ஏற்றவனாக ஆண்டவர் கண்டுகொண்டதற்கு காரணம் என்னவென்றால், அவன் அங்கே சொல்லுகிற வார்த்தை, நான் அல்ல, சிங்கத்தின் கையுக்கும் கரடியின் கையுக்கும் என்னை தப்புவித்த கர்த்தர், இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கு என்னை கர்த்தர் தப்புவிப்பார். யுத்தத்திற்கு போறது நானாக இருந்தாலும் என்னை அந்த யுத்தத்திலே என்னை தப்புவிக்கிறது கர்த்தர், என்னை காப்பாற்றுவது கர்த்தர், பெலிஸ்தியனுடைய கைக்கு என்னை ஒப்பு கொடுக்காமல் என்னை பாதுகாப்பது கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவரை முன்னிலைப்படுத்துகிறான். ஆண்டவரை அந்த இடத்தில் மைய பொருளாக, முக்கிய நபராக தாவீது வைக்கிறான். அது மாத்திரமல்ல, கோலியாத்தினிடத்திலே யுத்தத்திற்காக தாவீது நின்ற பொழுது கோலியாத்தை பார்த்து தாவீது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரம் 47வது வசனத்தை நீங்கள் கவனித்தீர்களானால், 46வது வசனம் 47வது வசனத்தை கவனித்தால், இன்றைய தினம்
கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அன்றைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். நான் இப்போது 47வது வசனத்தை கவனிக்கும்படி உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அங்கே அவன் தேவனை சார்ந்து கொள்ளுகிறான், தேவன் மேல் தன்னுடைய நம்பிக்கையை வைக்கிறான். தன்னிலும் பலத்த சத்துருவாய் இருக்கிற கோலியாத்தை மேற்கொள்ளுவதற்கு அவன் முற்றிலுமாக உறுதியாக தேவனை சார்ந்து கொள்ளுகிறான். தன்னுடைய சுய பலத்தையோ தன்னுடைய சாமர்த்தியத்தையோ நம்பி இந்த காரியத்தில் இறங்காமல், இந்த காரியத்தை செய்யாமல், இந்த காரியத்தை அவன் யாரை நம்பி செய்கிறான் என்றால் அன்றைய வார்த்தையில அவன் திரும்ப திரும்ப சொல்லுகிறான், கர்த்தர் என் கையிலே ஒப்பு கொடுப்பார். இந்த யுத்தம் என்னுடையது அல்ல, கர்த்தருடையது. பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல கர்த்தர் என்பதை பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். தாவீது தன்னுடைய பலத்தின் மேல் அவன் தன்னுடைய நம்பிக்கையை வைக்காமல் கர்த்தர் மேல் தன்னுடைய நம்பிக்கையை வைக்கிறான். அன்றைய சமூகத்தில் இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அன்பின் நல்ல ஆண்டவரே, எங்களை உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக மாற்றப்படுவதற்கு, உம்முடைய இருதயத்திற்கு நாங்கள் ஏற்றவர்களாய் மாற எங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா நேரத்திலையும் நாங்கள் உம்மை சார்ந்து கொண்டு வாழ்வதற்கு இன்றைக்கு உம்முடைய திருக்கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு காரியத்திலும் உம்மை சார்ந்து கொண்டு வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை சார்ந்து கொண்டு வாழ ஜெயம் கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தாழ்த்தி உம்முடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.